எப்படி இருக்குது சொல்லு, சாப்பிட்டு பாரு. நீ இல்ல பிரியாணினா இந்த மாதிரி பிரியாணி இந்த உலகத்துல சாப்பிட்டதே இல்லை. மூடி உண்மையை சொல்றா, அச்சிரும் நானு. உண்மையை சொல்ல பிரியாணி மாதிரி இல்லைனாலும் பிரியாணி இது. சரி சரி சமமா தான் பெய்யுது. இரு வண்டி ஓட்டுறாங்க. என்னது மழை பெய்யுதா? டேய் காத்து மட்டும் தான் அடிக்குது. எப்படிலாம் பஜனை ஓடுறான், வண்டி ஓட்டுறான். கேட்டா அம்பத்தூர்ல இருக்கிறான்றான், என்னென்னதான் சொல்றான்டா. மட்டன் பிரியாணி வாசனை. ஏய் சிக்கன்டா பைத்தியக்காரா. நீ மாலை போட்டிருக்கான்டா அவன். ஐயோ சாப்பிட்டாரடா. இப்போ சூசைட் பண்ணிக்க. ஏய் வேணடா. ஏய் வேணடா. சூசைட் பண்ணிக்காதடா. எதுக்கு பிரியாணி பேர் வச்சாங்க? ஏன் வச்சாங்க தெரியல. கமெண்ட்ல ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே அதுவுமா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணலான்னு யோசித்தோம். என்னென்னா ஒரு நம்ம வீடியோவில் வந்து ஒரு குக்கிங் vlog மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல கிளைமேட்டில் ஒரு நல்ல ஃபுட்டை செஞ்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க கைஸ். நண்பர்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் பிரியாணி ஸ்பெஷல் நானும் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு இப்படி போட்டு ஆரம்பிக்க போகிறேன். எப்படி ஆரம்பிக்க போகிறேன்? ஏய் தண்ணி இருக்குதான் முதல்ல பார்க்கட்டும்டா. இந்த பேர் தண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவீங்க. ட்ரிக்கு எல்லாம் சொல்லி தர முடியாது. சவுண்டு கேட்கல, கேட்குது. கேட்டால் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். கேட்டா தண்ணி இல்லைன்னு அர்த்தமாமே. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வெங்காயம் உரிக்கிறான்டா. கொஞ்சம் ரத்தமா இருக்கும். இந்த இதுல இருக்கிற ரத்தத்தையும் கழுவு மாதிரி இருக்கும். பாத்துக்கலாம். டேய் பொடி மாசா செய்யற? பொடி மாசா செய்யலையா? அப்போ முட்டைலாம் வாங்கியிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன தானே என்ன எங்கடா பட்டில் அவங்க இருடா. சொல்றதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, சொல்றதுக்கு கீழேயும் பண்ணக்கூடாது. சொல்றது மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் பட்டை ஃபர்ஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் பட்டை போடு. அடுத்து கரண்டி எங்கடா? கரண்டி எடுத்துமா போடு. என்ன காயில இருடா? காஞ்சிச்சுனா கிராம் 4 கிராம். இதான் பவர். ஐயோ பாத்துற ப்ரோ டக்குன்னு போடணும் ப்ரோ. டக்குனா மொத்தமா போட்டுருவான்டா. அது எல்லாத்தையும் போடுறா. எல்லாத்தையும் போடுறா. எகிரி போதுடா. பிச்சி போடு வெடியோடா. இதுவாகுதுடா. என்ன அதிகமா இது. அடுப்பு சிம்ல வைடா. புறா மச்சான். 2-3 கடை எடுத்தா சிம்ல வைடா. வெங்காயம் அடுத்தது வெங்காயம். புறா மச்சான். டேய் மொத்தமா கொட்டாதடா. டேய் கொட்றா. போடுறா. சட்டை அதுல ஒரு சாஸ்தாங்கமா போடு. இப்படின்னா அருமையா இருக்கு. இப்பயே தலை வெங்காயத்தோட தானே இது போடணும். இப்போ கறி தக்காளி வெங்காயம் தக்காளி போடணும். தக்காளி இஞ்சி போட்டு தக்காளி போட்டு பேய் போடுறா. வணக்குடா. கொஞ்சம் நல்லா வணக்கு. அதுக்குதான் அவனை புடிச்சு உக்காந்து வணக்குறாங்க. பின்னாடி வா. என்னடா சாக்கடிதா? நீ போடுற தக்காளி போடுறா. ஏய் போடுறா தக்காளி போடுறா. வணக்கடா. மிரட்டுறீங்க. போடுறா. புதினா இப்ப வேணாடா. ஏய் கடைசிடா. அப்படி நிறுத்துவான். மிளகா தூள் எடுத்துட்டான் அதுக்குள்ள. கறி போடுறா. என்னடா பண்றீங்க? அவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா. தண்ணியோட போடாதடா. ஆமாண்டா கறி இப்ப போடக்கூடாதுடா. கறி இப்ப போடக்கூடாதுடா. ஆமாண்டா கரெக்டா. தண்ணி என்ன ஊத்துற? கறியே என்ன போடுற? இருடா. யூடியூப் அது பாத்துலாம் இருக்கா. ஒரு ஏன் கறி போடக்கூடாதுடா சொல்றேன் அவகிட்ட. போட்டான்டா. ஒட்டாது. என்னடா தண்ணி ஊத்தணும். அதுக்கு திட்டுறீங்க. அதை மட்டும் வச்சிருக்க. அதையும் போட்டுறா. மிளகாத்தூள் உப்பு. டேய் கறி குழம்பு செஞ்சுருக்கிறான் அவன் பிரியாணின்ட்டு.
தண்ணி எதுக்குடா ஊத்துனேன்? கறி போட்டு வதக்கணும். ஏய் கறியும் போட தண்ணி ஊத்த கூடாதுடா. மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது சூப் மாதிரி மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தானே கறியே போடணும். இது சூப் மாதிரி ஆயிடும்டா சொன்ன மாதிரி. என்ன இது? தண்ணி அவனா அவனை போய் ஊத்த சொல்ல, அவன் எடுத்துட்டு வந்து ஊத்தி. ஏய் தண்ணி மடையா தண்ணி ஏன்டா ஊத்துன? சொன்னாரு நான் எவரு தண்ணி கீழே ஊத்த சொன்னா அதுல எடுத்துட்டு வந்து ஊத்து பைத்தியக்காரா. அது வேற கையில இருந்து போடுங்க அவனா. இவன் பாரு இஷ்டத்துக்கு எதனா ஒன்று போட்டுனேங்கிறான்டா. உப்பு 1 கிலோ. ஐயோ, அவர் கரெக்டா தான் பண்ணாரு. தண்ணி ஊத்தி கூடாதா? கரெக்டா தான் நான் சொல்றேன். ஏய் கறி இப்ப வருது. டோலு போலு இங்க பாருங்க, இங்க பாருங்கடா. பார்க்கவே மாட்டானுங்கடா, பிளாக் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. பார்க்கவே மாட்டானுங்கடா. என் பைஸ் வெக்கப்படுறேன்டா. டோலு போலு காரியத்தை செஞ்சதுக்கு இவன் தான் வைக்க போனேன். இந்த பிஸ்மில்லா பார்த்தா மாத்த போறோம். பிஸ்மில்லா சிக்கன் பிஸ்மில்லா போடுவதுனா போட்டுமா? இது அடுத்து சொல். நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு எப்படி போடணும்? பிரியாணி இன்னொரு அரை ஸ்பூன் போடு. அதான் ஒரு ஸ்பூன் எடுத்து பாதி போட்டு சொல்லிட்டு அது மூடிட்டு ஒரே ஸ்பூனா சொல்லிட்டு அரை ஸ்பூனா போட சொல்றான். செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் தானே கலகலந்துச்சு. தண்ணி ஒரு டம்ளர் எண்ணெய் ஊத்துனீங்களோ அன்னைக்கு பாருங்க, மூஞ்சி பாருங்க எப்படி ஆயிடுச்சு பத்தியா? அச்சுக்காதீங்க டோலு போலு. வேற இது அது நிறுத்துறா. என்னது அசிங்கமா கேட்டுருவேன். அவனை கூப்பிட்டு கடையில் கொண்டு ஆன் இவனை கொஞ்சம் வெளில கொட்டுக்கடா. ஏய் இப்ப கறி வேணும். கறி குழம்பு என்ன சொல்லு ரொட்டி சொல்லு. எதுக்கு பிரியாணி பேர் வச்சாங்க? ஏன் வச்சாங்க தெரியலையே, கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தண்ணி எடுக்கணும். இது காரம் கம்மியா இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் குஷ்டி இரு ஏதோ சொல்றேன். என்னடா என்னடா எப்படி இருக்குது? கொதிக்கிறது நல்லா இருக்கா? என்னடா நல்லா இருக்குதாமே? குருமா மாதிரி இருக்குதா? சிக்கன் குருமா மாதிரி இருக்குது. ஏய் சிக்கன் குருமா சீரியஸா சப்பாத்தி வாங்கிடலாம். பிளான் அப்படியே மாத்திக்கலாம். உப்பு அதிகமாகுதுடா. கரெக்டா இருக்கு. சோறு போட்டாங்க. உப்பு அதிகமா. ஏய் அத ஓட்ட இருக்கு தெரியுது. திருப்பி எடுத்து சூப்பரா இருக்கு உண்மையிலே. ஏய் சமையல் சத்தமா சொல்றாரு. விலால் பை தான். மச்சான் அரிசி போடணுமாடா இப்ப? புரியுதுடா. என்னதான் இருக்க கூடாது, எல்லாமே இதுல இருக்கு. பட்டு பக்காவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்தணும். மண்ணை போடணும். முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்னடா பண்ணோம்? செப்பல் எடுத்து போடுங்க. தண்ணி ஊத்துறாங்க. செப்பல் எடுத்து போடு. தண்ணி ஊத்துறாங்க. எல்லாம் செப்புல எடுத்து போட சொல்றான். எந்த ஒரு தண்ணி? ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குடா. இதுல எத்தனை டம்ளர் அரிசி இருக்கும்? 4 டம்ளர் அரிசி இருக்குமா? ஊத்து. கறி மசாலா எல்லாம் கை கழுவுங்க எல்லாம். எல்லாம் மசாலா போடாச்சுடா. நான் ஜனிக்கிறியா தண்ணி? கை கழுவி விடுங்க. மச்சான் நீ போய் தண்ணி ஏத்தணும். ப்ரோ அந்த வாட்டர் தண்ணி. அது போதும்டா டேய். சிக்கன் சூப். போதும் நீங்கிச்சுனா கோயி. Friends, என்ன பண்ணுவீங்க? சம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டே இருக்கு. ராப்பர் பாலித்தீன் கவர். அடுப்பு பத்த யூஸ் பண்ண ஸ்மெல் எல்லாம் வருது. பிரியாணி ஸ்மெல் மட்டும் வரல. நல்லா தானே ப்ரோ ஊத்துவாங்க. டேய் பைத்தியக்காரா. டேய் கெட்டு போற போதுடா. பால் வாங்கிட்டு வாங்கடா. அப்படியே டீ குடிச்சிடலாம். அப்படியே டீ போட்டு ஏலக்காய் டீ. நல்லா இருக்கும். ஏய் லெமன் புளிஞ்சுடா டேய். லெமன்னா? இவன் பேர் லெமன். லெமன் புளியணும்டா. லெமன் புளியணும். டேய் ஆதே போர் அடிக்க வர அப்புறம் இவ்வளவு ஊத்துற. வெங்காயம் இருந்தீங்களா? ஆனியன் பச்சடிக்கு லெமன் சோறா இல்ல தயிர் சோறா? தயிர் ஊத்துற லெமனும் ஊத்துற. எனக்கு தெரிஞ்சு உப்பு காரம் இது காரம் தான் பத்தல நினைக்கிறேன் கொஞ்சமா. உப்பு இல்ல காரமும் இல்ல. ஏய் இப்பதான் உப்பு கறிக்குது நீங்க. தண்ணி அதிகமாகுதுல. மேகி கிண்டி வச்சு. ஏய் உப்பு போடுங்க. உப்பு இல்ல சுத்தமா இல்ல. போதும். டேய் வேணா கடைசியா போட்டுக்கலாம்டா சாப்பாட்டுல. மிளகாய் தூள் போடு. கிரீன் வாஷ் வருது. எப்படி சாப்பிடுமா? சேராங்க பக்கத்து வீட்ல. டேய் கஞ்சி தண்ணி பரிதா டேய். ஏய் இரேடா நபி.
நல்லா இல்ல, வேற என்ன சொல்லு. மட்டன் பிரியாணி வாசனை. ஏய் சிக்கன்டா பைத்தியக்காரா. மாலை போட்டிருக்கான்டா அவன். ஐயோ சாப்பிட்டாரடா. நல்ல வேளை நான் பண்ணல. சஷ்டிடா விரதத்துல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சஷ்டி விரதத்துல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கேக்குதா? உப்பு. शर्म करो, भगवान से डरो, भोसड़ी वालों, भगवान से डरो. இதுல அடி பிடிக்குதுடா, சீக்கிரம் கில்லுங்க. அவன் இன்சைட் வாடா. ஏய் மச்சான் தட்டியறா. பார்த்தீங்கன்னா ஒரு அடியா வெற்றிகரமா பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப டம் போட்டு முடிச்சாச்சு. தம்மும் போட்டு முடிச்சாச்சு. காட்டுங்க. அப்புறம் சாப்பிட என்னடா தக்காளி சாதத்துக்கு இப்படி தட்டு. தக்காளி சாதம் தான் இது. அவள்தான் ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ண போறான். நல்லா இருக்கு. கண்ணும் வேகல, வேகல. நான் ஆப்படி வச்சிருக்கீங்க. கறி சத்தியமா வேகலடா. குட்டி பீஸே வேகல. ஏய் ஃபுட் பாய்சன் ஆயிடும்டா இப்படிலாம் சாப்பிட்டா. ஏய் அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்காகவா? இல்ல நிஜமா தான். கறி நான் சாப்பிடல. சாப்பிட்டது இல்லையா ப்ரோ? உப்பு கம்மியா இருக்கு. பசங்களா செய்யறதுல இது ஓகே தான் ப்ரோ. டேய் அவன் தண்ணி ஊத்தல இன்னும் நல்லா வந்து தண்ணி ஊத்திரான்டா, அதனால தான் சொல்றேன். ஓகேடா, சாப்பிடலாம். இரு போடவா? இதே மாதிரி கேசரி செய்வாங்கல்ல, மிட்டாக்கானா? கார மிட்டாக்கானா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடியாக வெற்றிகரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துக்குதுன்னு பாருங்கள். அப்படியே உதிரியாக இருக்கும் பீஸ். இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம அண்ணங்களுக்குலாம் சாப்பாடு போட போறோம். அண்ணன்களுக்காக நம்ம டீம் பாய்ஸுக்கெலாம் சாப்பாடு இப்போ வைக்க போகிறோம், பரிமாற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அளவுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. சத்தியமாக வேறு மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி. தண்ணி கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பிரியாணி இப்படி இருக்குது பைத்தியக்காரா. ஒரு வழியாக பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள் பிரியாணி தரமாக இருக்குது. டஸ்மார்க் பாய்ஸ்க்கு பிரியாணி கொடுக்க போகிறோம். 10க்கு 9.5 தரலாம். எதுக்கு அவனுக்கா? நீங்கள் அவள் தரலாம். 11 மசாலா கலரே இல்லடா இதுல. இது செயற்கையாக செஞ்ச பிரியாணி. செயற்கையா செஞ்ச பிரியாணி. செயற்கையா பிரியாணிக்கே மாறுபட்ட ஒரு பிரியாணி இது. கெஸ்ட்டு போயிட்டாங்களா பாதியில், இப்போ வந்துக்கிறாங்க. ஆமாம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். ஓடாதீங்க எல்லாரும் இங்கே வாங்க. உங்களுக்கும் சாப்பாடு இருக்கு. எல்லாருக்கும் இவங்க கடைசியாக பிரியாணி கொடுக்கலாம்டா நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து அங்கே பாருங்க ஒரு கூட்டமே இவனோட பிரியாணிக்கு வெயிட்டிங்கு. படையே இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பிரியாணி போட போகிறோம். ஆரிஃப் ஃப்ரீயாசே எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணி வந்துடுறேன். அப்படியா? உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி. என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறக்கிற காரணம் இருக்கு. என்ன முருகா, இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா. எல்லாரும் போட்டியா? சீக்கிரம் வை. எல்லாரும் சாப்பிட்டோம். வர எல்லா லைனா ரெடியா இருங்க. போறா எல்லாருக்கும் போற. வேடா ஃபஸ்ட்டு வந்துடுறா. பிரியாணி பீஸ் போடுறா. என்ன சொன்னா ரெடி சொல்லு. அந்த பேருக்கு இழுத்து பாருங்க, பச்சை கறியே சாப்பிடுவேன் பாருங்க. சாப்பாடு கொஞ்சம், இது கொஞ்சம் சாப்பிடலாம். பச்சைக்கறி வாய் விட்டு தாத்திரக்க முடியலையா? பிரியாணிலாம் நல்லா தான் இருக்குது, நல்லா எல்லாம் வெந்திருக்கு கரெக்டாக. என்ன ஒன்று, ஆனால் இது பிரியாணி மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வயிறு ரொம்பிச்சு. இதோ இவ்வளோ தான் பிரியாணியே மீதி. அது காலி மீதிலாம் எல்லாம் அச்சு காலி பண்ணிட்டாங்க பிரியாணி. அதனால் கொஞ்சம் தான் இருக்குது, மீதி பார்த்துக்கலாம். நாளைக்கு நைட்டு வச்சு சாப்பிட்லாம். முடிச்சுக்கலாம் இதோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிட போகலாம். Bye friends.